டாக்டர் நாராயண் பாபு அவர்களே ரொம்ப ஒரு அமைதியான டிஎம்ஏ அவர். அதே மாதிரி மிகுந்த மரியாதையும் நான் வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் வந்து இங்கே இயக்குனராக இருக்காங்க, டாக்டர் விமலா. அவங்களுக்கு வந்து என்னோடய வரவேற்பை வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்து, டாக்டர் நோடல் ஆஃபீஸர் ஆனந்த்குமார் இஸ் தேர் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்கல்ட்டி மெம்பர். இதில் வந்து இந்த முதல் நாள்லேருந்து பல முறை நானும் டாக்டர் உமாநாத்தும், அப்போ டாக்டர் ரத்னும் இருந்தார். அதே மாதிரி அப்போது ஈவன் டாக்டர் ரமேஷ், ரவீந்திரன், அந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் இங்கே வந்து நிறையா நடந்திருக்கோம். அண்ட் என்டையர் ஃபேக்கல்ட்டி, ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டா இன்றைக்கி அதுவே ஈச் அண்ட் நர்சிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும். பர்சனலாக நானே இங்கே ஒரு மாதம் வந்து எங்கள் அம்மா தாயாருடன் தங்கியிருக்கேன் 2 முறை. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலி ஒரு இமோஷ்னல் டச்சோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன். உங்கள் அனைவரையும் வரவேற்று அதோடு சேர்ந்து இந்த 7ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக நம்மளோட எப்போவுமே அரசு தனியாக எந்த பணியை செய்தாலும் அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அரசும் தொண்டு நிறுவனங்கள் சேர்ந்து இணைந்து அதே பணியை செய்தால் பல பேருக்கு அது போகும். அந்த வகையில் தான் நம்மளோட கூட இன்றைக்கி இணைந்து இருக்கிறார் कमला मैडम. आपको हमारी शुभकामनाएं और नमस्ते कि आप इतने दूर राजस्थान से हैं, टोटली लाइक राजस्थानी हैं, लेकिन इधर आके आप इतना करने के लिए आप लोग उत्सुक हैं. ராஜஸ்தான் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய ஹரீஷ், அபினேஷ் மேத்தா, அது இவங்களை வந்து நான் இந்த என்னோட வணக்கத்திலே நான் சொல்லக்கூடிய கடமைப்பட்டது என்னன்னாக்க, அவங்க அப்படியே தன்னை ஐக்கியமாக்கி இருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு வெளியூர்லேருந்து வந்திருக்கோம், நம்ம இங்கே இருக்கோம், சவுகார்பேட்டோ இல்லையா ஒவ்வொரு ஏரியாவில் நாங்கள் நம்மளோட பிஸ்னஸ் பண்ணுறோன்னு இல்லாமல், நான் கடந்த முறை ஆவடியில் பார்த்தேன், பழைய துணியை புதிய துணியாக்கி 20 ரூபாய்க்கு விற்கக்கூடிய 2 கடைகளை அவங்க திறந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் டிஃப்ரெண்ட்டாக. அதே மாதிரி நம்மளோட ஜிஹெச்சில் கூட அவங்க வந்து முதல்ல நம்மளோட கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு கொடுக்கக்கூடிய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களையும் வரவேற்று வணக்கம் சொல்லி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் நம்ம பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சித்துறை நண்பர்கள், நம்ம துறை தான் இருக்கிறதுக்குள்ளேயே எல்லாத்தோட சவாலான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய துறை. டெய்லி டைனாமிக்காக எந்த நாளும் நமக்கு வந்து எப்போ இந்த நம்மளோட இசிஜி மாறுற மாதிரியே டக்குன்னு சார் மகாராஷ்டிராவில் அமராவதியில் 1000 கேஸ் ஒரு நாள்னு சொல்கிறாங்க, டக்குன்னு நாக்பூரில் கேஸுன்னு சொல்கிறாங்க, இல்லையா கேரளாவில் வந்து அலப்புழாவில் 10% பாசிட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம தென்காசியில் டெங்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் சார் ஹார்ட் அட்டாக்கோட இல்லையா நம்மளோட கம்ப்ளீட் பிரச்சனையோட ஒருத்தர் 108 ரஷ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே துடிப்பு மிக்க, எப்போவுமே சவால் சந்திக்கக்கூடிய இந்த துறையில் பணியாற்றக்கூடிய மூத்த பேராசிரியர்கள் ஒவ்வொருத்தரையும் எனக்கு பர்சனலாக த வே தேவ் நியூட்ரிஷன் மேடம் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்து, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சித்துறை எங்களோட பிரச்சனைகளையும் சுட்டி காட்டி, குறைகளையும் சுட்டி காட்டி, நிறைகளையும் மக்கள் எடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதுக்கு எல்லாத்துக்கும் மீறி அந்த பொதுமக்களுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் மாற்றத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு அவங்களுக்கும் நன்றிக்கு சொல்லி என்னோட உரை ஆனந்த்குமார் அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன், ஆதித்யா அண்ட் ஆல் அதர்ஸ் ஐ மென்ஷன், ஜெயலக்ஷ்மி மேடம் அகெயின் ஷி ஹஸ் ட்ரீட்டட் மை ஓன் மதர் லைக் மெனி ஆஃப் அவர் டாக்டர்ஸ் ஹியர். So I will like to start my address by few specific things with regard to Rajasthan Association. ராஜஸ்தான் அசோசியேஷன் வந்து எப்போவுமே கேப் ஃபில்லிங் அப்ரோச்சில் வராங்க. தே ஆல்வேஸ் லுக் அட் வாட் ஆர் த கேப்ஸ் கேட்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை நாங்கள் நாகப்பட்டினம் சுனாமின்னா நிறைய பழைய துணி கொடுப்பாங்க, அப்படி பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவை சார், சில்ட்ரனுக்கு இப்படி பண்ணணுமா, உங்களுக்கு வாட் டு யூ டூ. அதே மாதிரி ஒரு ஈவன் ஒரு டொனேஷன் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ்னாலும் ஒரு டியூ டிலிஜென்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த வகையில் தான் ஒவ்வொரு மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனையாக இருக்கட்டும், இல்லையா ஃபார் தட் மேட்டர்ஸ் கீழ்பாக்காக இருக்கட்டும், இல்லையா நம்மளோட ஓமண்டூரார் மருத்துவமனையாக இருக்கட்டும், அவங்க ரொம்பவே வெரி யூஸ்ஃபுல் திங். பிகாஸ் டுடே கிட்னி டிசீஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். மேடம்ஸ் ப்ரெசன்டேஷனில் எல்லாமே வெளியில் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான இதில் இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பிளான்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஏற்கனவே நீங்கள் மாநகராட்சியெல்லாம் more than 60 they have contributed. ஸோ என்னோட பாராட்டுக்கள். நான் ஆக்சுவலி आपको समझने के लिए बोलता हूँ कि आप அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லை, ஆனால் இதை ஒரு மிஷினாக எடுத்துன்னு அந்த அம்மா கமலா அம்மா வந்து எல்லாம் பண்ணணும்னு சொல்லி 11 லட்சம் நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு ஃப்ளாக் டேக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணும்போது அந்த மாதிரி இந்த 11 லட்சங்கிறது இதை வச்சு மட்டும் அவங்கள கணக்கிடக்கூடாது, தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். கம்மிங் பேக் டு அவர் ஓன் காலேஜ்,
it is a very, very touching moment that, you people have done such excellent work. And when you look at the performance of this college, it is something remarkable. The way you people have done, I have the data with me, 8 ஹார்ட் மாற்றிருக்காங்க. இந்த ஒரு செங்கல் கட்டடம் அப்படி இருக்கக்கூடியது 8 ஹார்ட் மாட்டிருக்காங்க. 2 கேத்தட்டர் வால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 40,000 மேற்பட்ட அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 24 லட்சம் பேருக்கு ஓபிடியாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க இந்த 7 ஆண்டில். 100 ரேடியோ தெரப்பி லீனாக் பின்னாடி நம்ம மதிப்புக்குரிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்தாங்க. அவர்கள் அதை பார்த்து இது அரசு மருத்துவமனையா இல்லை தனியார் மருத்துவமனையான்னு திருப்பி கேட்குற அளவுக்கு நீங்கள் பணியாற்றி அந்த அளவுக்கு கொண்டு போனீங்க மருத்துவர்கள். இந்த மருத்துவமனை மட்டும் இல்லை, எல்லா மருத்துவமனையிலையும் அவங்களே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். லீனாக் ஏன்னா கேன்சர் இன்றைக்கி மிகப்பெரிய என்சிடி. எல்லாரும் நம்ம கோவிடை பேசுகிறோம், பட் கேன்சரில் இறக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கைக்கு ஒரு அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட் இல்லாத நிலையில் ஏற்கனவே மறைந்த முதல்வர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த திட்டத்தை மீண்டும் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து நமக்கு அந்த ஃபண்டிங் கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி கார்டியாலஜியில் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி அது மைசெல்ஃப் சீனுங்க. டக்குன்னு ஒன்றுமே இல்லாதவர்கள் டக்குன்னு இன்டர்வென்ஷன் கார்டியாலஜியில் டக்குன்னு ட்ரீட் பண்ணி நீங்கள் வெளியில் எடுத்திருக்கீங்க. அன்யூரிசம், ஐ திங்க் டாக்டர் பெரிய கருப்பன் எங்கேயாவது இருப்பீங்களா? இல்லை வேலையிலே இருக்கீங்களா? ஓகே. அவங்க அன்யூரிசம் வெளி தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 7 லட்சம் 8 லட்சம் நம்ம முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திலையும் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தர் பண்ணி. அதே மாதிரி சார் சீனியர் ப்ரொஃபஸர்ஸ், ஐ திங்க் ஈச் ஒன் ஆஃப் யூ. இன்ஃபேக்ட் எனக்கு இவங்க மேலே ரெஸ்பெக்ட் தான் இருக்குங்க. ஏன்னா நான் ஒரு நாள் எங்கள் தாயார் மூச்சு தண்டலோடு வரும்பொழுது அதற்கு முன்னாடியும் ஒரு மாதம் இங்கே இருந்திருக்கேன். அப்போ ஈவினிங் எல்லாம் நான் சுற்றி பார்ப்பேன். ஏன்னா நானும் எங்கள் பிரதரும் இங்கே பக்கத்து ரூம்லேயே தங்குவோம். ஐ திங்க் அந்த 5th ஃப்ளோர் ரூமில். ஸோ வி ஹவ் நாட் ஒன்லி இன்ட்ராக்டட் வித் மை, ஏன்னா எனக்கு ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் வருவாருங்க யூராலஜி ப்ராப்ளத்துக்கு. டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கேப்பா போகிற அப்படின்னு சொன்னால் ரிலீஜியஸாக ஹீ வில் கோ. இளம் மருதிங்கிறத ஜிஹெச்லேருந்து டெப்யூட் பண்ணுவாங்க. ரிலீஜியஸாக ஹீ வில் கோ டு அதர் ருட்டீன் பேஷண்ட்ஸ். ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுன்னு எங்களுக்கு மட்டும் ஹெல்த் செக்ரட்டரியோட தயார்னு மட்டும் பார்க்காம அப்படியே ஷி வாஸ் ஸோ ஹாப்பி ஹியர். அஃப்கோர்ஸ் ஷி இஸ் நோ மோர், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லேட்டர். அதுக்கப்புறம் நல்லா இருந்தாங்க. மறுபடியும் ஒரு நாள் மூச்சு திணறல் இருக்கும். இதே இஆர், எந்த இஆரில் நீங்கள் இனாக்ரேட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்த நிகழ்வு எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம ஹெல்த் மினிஸ்டர் ஓடி வர்றது எங்கள் அம்மாவே பார்த்துட்டு இப்படி ஓடி வராங்க. எங்கள் ஒய்ஃபை பார்த்து கேட்டாங்க, எல்லாரும் நீங்கள் ஓடி வந்தால் எப்படி மற்றவங்களை சேவ் பண்ணுறீங்களோ அதே உணர்வோடு நீங்களும் அவங்கள அந்த நேரத்தில் காப்பாற்றி, அஃப்கோர்ஸ் சப்சிக்வெண்ட்லி பிகாஸ் ஆஃப் அவர் ஏஜ் ரிலேட்டட் எலிமெண்ட் வேறு ஒரு மருத்துவமனையில் அவங்க இறந்து போனாங்க. பட் ஐ கேன் நெவர் ரிமெம்பர் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நர்சஸ், bedside people who have worked with us. Dr. L. Parthasarathy, Head of the Department of Anesthesiology. Professor Dr. G. Karthikeyan, Head of the Department of Cardiology. Professor Dr. B. Balasubramaniam, Head of the Department of Radiation Oncology. I am Dheeraj Botra, trustee of RCC Platinum Trust. RCC Platinum Trust is today installing the 64th, 65th and 66th RO plant at the Government Multi-Speciality Hospital, Oman River Estate. We have installed 63 RO plants so far, mostly at schools which are either sponsored by the government or the Corporation of Chennai. The difference of the RO plants that are being installed today is that they are going to be directly used in the dialysis of patients. They will be used in the treatment. So the 2 RO plants that are being installed today are mobile units which can be shifted to where the patient is. The other one, which is a big RO plant, which is about 1,000 liters of capacity, that RO plant is going to be used in the sterilization of all medical equipment or washing of clothes that are being used in the treatment of patients. So this is a very different RO plant that we are installing today and different from what we have done. So apart from education, we have now got into the health sector also. RCC Platinum also does things like donation of blankets. So apart from the 66 RO plants which will be running on our trust today, we have distributed about 65,000 blankets across Chennai, Kodaikanal and Rajasthan as well. All this would not have been possible without our donors. One of the biggest donors and pillars of our trust and the Pani project has been
Manohar Raj Kamla Kanwar Charitable Trust. They have supported most of our RO plants installation over the last 5 years, and they have agreed for another MOU which will run for another 5 years, which will at the minimum contribute about 35 RO plants, clean drinking water, to the health and education sectors in India.